சண்முகம் பரணி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். சிவபாலனோட வீராவை எப்படியாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரணியும் மற்றவங்களும் நினைக்கிறாங்க. அப்போ வந்து சிவபாலன் வந்து சொல்கிறாங்க, அந்த கௌதம் நல்லவன் கிடையாது, அதனால தான் நான் வீரா கழுத்தில் தாலி கட்டினேன் அப்படிங்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா கனி திடீர்னு வந்து சூடாமணி மேலே வந்த மாதிரிக்கு அவங்க பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. உண்மையிலேயே வந்து கனி மேலே சூடாமணி வந்தாங்களா, இல்லைனா வந்து வீராவும் சிவபாலனும் ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கனி இந்த மாதிரிக்கு சும்மாலாம் நடிச்சாங்களா, என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே பொறுத்து நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சவுந்தரபாண்டி பார்க்க லாயர் வரவும் உடனே வந்து எதுக்காக அவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா பார்த்துட்டு இருக்கும்போது சிவபாலனையும் வீராவையும் வந்து பிரிக்கிறதுக்காக அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் உண்டுமோ அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டதுமே பாக்கியாவும் இசையும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, என் மகனே மருமகளையும் பிரிக்க போறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஆமா அதுக்காக தான் அவர் வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. அங்க பாரு இசைக்கு அந்த பொருளை நீ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா முத்துப்பாண்டி வச்சிருப்பாங்களா அந்த பொருளை எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க. அதை பார்த்ததுமே லாயர் சவுந்தரபாண்டி எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. திடீர்னு பார்த்தோம்னா பாக்கியம் வந்து சுட ஆரம்பிச்சிருந்தாங்க. அதை பார்த்ததுமே ஐயோ என்னை விட்டா போறண்டா அப்படின்னு சொல்லிட்டு லாயர் அங்கேருந்து கிளம்பி போகவும் இவ என்னது திடீர்னு இந்த மாதிரிக்கெல்லாம் மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ பாக்கியம் சொல்கிறாங்க, அங்கே பாருங்க நீங்கள் என்ன பண்ணினாலும் சரி தான், என் மகனையும் மருமகளையும் நான் சேர்த்து வைப்பேன். அது மட்டும் இல்லாமல் வீரா அந்த வீட்டுக்கு வந்து சிவபாலனோட சேர்ந்து வாழ தான் போகிறான், அதையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. வேற ஏதாவது நீங்கள் பண்ணீங்க அதுக்கப்புறமா நீங்கள் எல்லாரோடைய கதையை நானே முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகவும் அப்புறமா பார்த்தோம்னா சிவபாலன்ட்டு வந்து அவங்க பாக்கியா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு சிவபாலா எப்படியாவது வீராவை நீ இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாம் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது கேட்டதுமே சிவபாலன் சொல்கிறாங்க, அம்மா நான் ஏற்கனவே வந்து நான் போனேன், அப்போ அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல, ஆனாலும் பரவாயில்லம்மா உனக்காக நான் திரும்பவும் போகிறேன், அங்கே என்ன நடந்தாலும் சரிதான் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே பாக்கியா சந்தோஷப்படுதாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிவபாலன் வந்து அவங்க வீட்டுக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க. இங்கே பார்த்தோம்னா ரத்னா வந்து அழுதுகிட்டு சோகமாக இருக்கும்போது அப்போ சண்முகம் வந்து ரத்னாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. ரத்னா நீ கவலைப்படாது அப்படிங்கும்போது இல்லைண்ணா நான் எதுக்குமே நான் கொடுத்து வைக்காதவா, நான் வந்து அதாவது எதுக்குமே நான் ராசி இல்லாதவா அப்படிங்கும்போது என்ன அப்படி பேசிகிட்டு இருக்கிற, ஒன்னால தான் இன்னைக்கு இந்த வீடே தலை நிமிர்ந்து நிற்கிது, ஊரில் கேட்டுப்பாரு ஒன்றை வச்சு தான் இந்த வீட்டுக்கே பெருமை, அப்படி இருக்கும்போது நீ இப்படிலாம் பேசக்கூடாது, ஒன்னையே அறிவழகுன்னு நான் சீக்கிரமாக நான் சேர்த்து வைப்பேன், இந்த அண்ணாமலை நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீ அலறதை நிறுத்து அப்படிங்கவும் உடனே ரத்னா வந்து சண்முகத்தை கெட்டி பிடிச்சிட்டு அண்ணா நான் அழமாட்டேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா சிவபாலன் தான் காட்டுறாங்க. அப்போ வந்து அவங்க பரணி வந்து கதவு திறந்துட்டு வராங்க. என்ன சிவபாலா எப்போ வந்து அப்படிங்கும்போது ராத்திரி ஃபுல்லாக நாங்கள் தான் இருந்த அப்படிங்கிறாங்க. இதை கெட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து பரணியும் சிவபாலனும் பேசுறது கேட்டுட்டு வீட்டில இருந்து எல்லாருமே வந்துருந்தாங்க. சிவபாலனை பார்த்ததுமே சண்முகம் வழக்கம் போலயே வந்து அவங்ககிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ சிவபாலன் சொல்றாங்க, இங்க பாருங்க தான் உங்களுக்கு என்ன அடிக்கணுமா நல்லாவே அடிச்சிருங்க, ஆனா நான் பேசுறத மட்டும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அப்படிங்கவும் உடனே அங்க வீராவும் வந்துருந்தாங்க. நீ எதுக்காக வந்திருக்கிற அப்படின்னு கேட்கும்போது அப்ப பரணி சொல்றாங்க, கொஞ்சம் அமைதி இருக்க மாட்டியா, அவன் ஏதோ பேசுறதுக்காக அன்னையிலேருந்து சொல்லிட்டு இருக்கிறான், கொஞ்சம் காது கொடுத்து நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பரணி வந்து திட்டவும் அப்ப சிவபாலன் வந்து சொல்றாங்க, அந்த கௌதம் நல்லவன் கிடையாது, அவங்ககிட்ட இருந்து நான் தப்பிச்சு வந்துதான் நான் வீராவோட வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீரா கழுத்து நான் தாலி கட்டினேன், இது எல்லாமே உண்மை என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே வீரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன எப்படியாவது என் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு இப்படிலாம் போய் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும் இப்போ வந்து பார்த்தோம்னா கனி வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ திடீர்னு கனி வந்து அவங்களுக்குலாம் சூடாமணி இறங்கின மாதிரிக்கு பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ அவங்க வந்து வீரா அங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் வீரா பக்கத்தில் வராங்க. அம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாரு அம்மா சொன்னால் நீ கேட்பியா மாட்டியா அப்படிங்கும்போது சொல்லுங்கம்மா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டு நடப்பேன் அப்படிங்கவும் சிவபாலன் வந்து ரொம்பவே நல்லவன், அவனை பற்றி அவங்க எல்லாத்துக்கும் தெரியும்ல, ஒரு அப்பாவின்னு அவன் எது சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்கணும்னு ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க, அவன் ரொம்ப நல்லவன், அவன் கூட நீ சேர்ந்து வாழ்கிறதா சரி, இது இந்த அம்மா சொல்கிறத நீ கேட்டால் நீ வந்து அவன் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்காக நீ போ அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வீராவுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. உடனே பார்த்தோம்னா அவங்க கனி வந்து அதுக்கப்புறமா தூங்கின மாதிரிக்கு அவங்க நடந்துருந்தாங்க. அதுக்கப்புறமா வெந்திக்கவும் இங்கே பார்த்தோம்னா வந்து வீரா என்ன முடிவு எடுக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வீராவையே பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ சண்முகம் வந்து சொல்றாங்க, வீரா என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான், அவன் வந்து சிவபாலனு கூட சேர்ந்து போனாலும் சரிதான் போகட்டாலும் சரிதான், நான் போகணும்னு சொல்ல மாட்டேன் போகாமல் இருன்னு சொல்ல மாட்டேன், அவள் என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான் அப்படின்னு சண்முகம் வந்து தன்னுடைய இதை சொல்லிடவும் இதை கேட்டதுமே பரணி கொஞ்சம் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எப்படியோ சண்முகம் அமைதியாக
ஆயிட்டான். இப்போ இங்கே பாரு வீரா, இங்கே பாரு அத்தையே சொல்லிட்டாங்க நீ சிவபாலனு கூட சேர்ந்து வாழுன்னு. நான் சொல்கிறது கேளு, அவன் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறான்ல அந்த கௌதம் நல்லவன் இல்லைன்னு அப்படின்னு சொல்லவோ அப்போ வீரா சொல்கிறாங்க இவன் வந்து என் கூட வந்து அதாவது சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிக்கு கௌதமை பற்றி தப்பாக சொல்ல மாட்டான்னு என்ன இது இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இங்கே பாரு அத்தை சொன்னால் நீ நம்ப தானே செய்வ, அத்தையே சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறமா நீ எதுக்காக வந்து நம்பாமல் இருக்கிற, அதனால நான் சொல்கிறது கேளு, உனக்கே போக போக நீ வந்து கௌதம் பற்றி உண்மை உனக்கு தெரிய வரும், இப்போ நீ சிவபாலனு கூட நீ போ அப்படிங்கவும் வீரா வந்து ஒரு கட்டத்தில் அதாவது தன்னுடைய அம்மா சொன்னாங்க அப்படின்ட்டு அவங்களும் போகிறதுக்கு சம்மதிச்சிருந்தாங்க. அப்போ வந்து சிவபாலனுக்கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு நான் வந்து எங்கள் அம்மா சொன்னதுக்காக தான் நான் உன் கூட வாரனே தவிர மற்றபடி உனக்கு மனைவியாவோ உன் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கோ நான் வரல அப்படிங்கப்போ சிவபாலன் நினைக்கிறாங்க எப்படியாவது நீ வந்துட்டாலே போகிறோம், கண்டிப்பாக வந்து நீ ஒரு நாள் வந்து உண்மையை தெரிஞ்சுக்கும் போது நீ எல்லாமே புரிஞ்சுப்ப அப்படின்னு சிவபாலன் வந்து அவங்க நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீரா வந்து சிவபாலனோட போகிறதுக்கு சம்மதம் சொல்லியிருந்தாங்க. அப்போ பரணி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம், வைகுண்டமும் ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிவபாலன் வந்து வீரா வளைச்சிட்டு அங்கேருந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. இங்கே பார்த்தோம்னா கனியை தான் காட்டுறாங்க. கனி வந்து தன்னுடைய அம்மா ஃபோட்டோ முன்னாடி அவங்க நின்று அவங்க மன்னிப்பு கட்டுட்டு இருக்கிறாங்க, என்னை மன்னிச்சிருங்கம்மா, எப்படியாவது வந்து அக்காவை சிவபாலனோட அத்தானோட போக சொல்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்த மாதிரிக்கு நான் போய் சொல்லி நடிச்சோமா அப்படிங்கவும் இதை வந்து பரணி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன கனி சொல்கிற, அப்போ வந்து அத்தை உன் மேலே வரலன்னு கேட்கும்போது ஐயோ அதாவது மதினி நீ கேட்டுட்டியா நான் பேசுனதெல்லாம் அப்படிங்கும்போது சொல்லிட்டி நீ உண்மையிலே வந்து உன் மேலே அத்தை வரலன்னு கேட்கும்போது மதினி என்னை மன்னிச்சிரு, இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லாத, அதாவது சிவபாலன் அத்தான் சொல்கிறது எல்லாமே உண்மை மாதிரிக்கு தான் எனக்கு இருந்தது, அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்பவே நல்லவர், வீராக்கா ஏதோ கோவத்தில் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறா, அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிடக்கூடாது, ஏற்கனவே வந்து அண்ணா இதெல்லாம் நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்கிறாரு, அதனால தான் வீராக்காவை அவரோட போக சொல்கிறதுக்காக நான் இப்படி நான் போய் சொல்லி நாடகம் ஆடுன்னு அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே பரணி வந்து கனியை கட்டி பிடிச்சி அவங்க வந்து சொல்கிறாங்க நீ ஒரு நல்லது தான் பண்ணியிருக்கிற, இந்த வயசில் நீ இவ்வளோ பக்குவமாக நடந்துக்கிட்டதை நினச்சா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு பரணி வந்து கனியை கட்டி பிடிச்சிட்டு அவங்க தன்னுடைய அன்பை தெரிவி